கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பியர் ரியாக்ஷன்ஸ். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரியாக்ஷன் வந்து பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம சேனல் வந்து ட்ரைலர், டீசர், மோஷன் போஸ்டர், சாங், வீடியோ சாங் ரியாக்ஷன் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ரியாக்ஷன் பண்ண போகிறோம். இந்த சேனல் வந்து ஒரு பெரிய சேனலுங்க. இவர் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பெக் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இவர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஃப்ரெண்டான்னு சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கிற சேனல். அவர் வந்து இப்படி தான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தார். ரெண்டாவது ஷார்ட் ஃபிலிம் தான் இது. ஸோ அவரோட ஷார்ட் ஃபிலிம் வந்து இன்றைக்கி நம்ம ரியாக்ஷன் பண்ணுறோம். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் நேம் என்னன்னா அந்த சோல்ஜர்ஸ் மினிட், அதான் அந்த லாஸ்ட் மினிட். அந்த ஷார்ட் ஃபிலிமோட நம்ம வந்து ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோ கொடுப்போம். இது வரைக்கும் நீங்கள் பேர் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு வந்து கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அவரோட வீடியோ வந்து இந்த சேனலில் பார்க்குறீங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி அந்த ஜியா ஸ்டூடியோஸோட உங்களை யாரெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த மூவிக்கு ஒரு பெரிய கங்க்ராட்ஸ். அதே மாதிரி செகண்ட் மூவி இது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும். ஆக்சுவலாக நைட்டே நல்லா ரீச் ஆயிருந்துச்சு. நான் வந்து பார்த்து எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால இப்போ வந்து ரியாக்ஷன் பண்ணுறேன். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ரெடி 1 2 3. யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். Mr. Chendra Rani, Mr. G. Punit Moore. The soul just minute. வரல. ஆனால் இது ஒரு பாயிண்ட்டுக்காக தான் கொடுத்துருப்பாரு. நமக்கு வந்து புரியல. ஆனால் அந்த ஃபஸ்ட் லைன் மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ நம்ம வீடியோ கொடுக்கணும். மியூசிக்காக நான் கூட வெளியே இந்த பட்டா சவுண்டு நினச்சேன். இதுதான் அந்த நிமிஷம், என்னோட கடைசி நிமிஷம். My last 60 seconds. 60 seconds. மெசேஜ் வந்திருக்கும் போல. அந்த மெசேஜ் வாழணும்னு நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். ஆனால் இந்த நிமிஷம் இவங்களோட வாழ தோணுது. லவ்வர் திடீர்னு அவங்களோட அம்மாவோட மெசேஜ் பார்த்தோன்னா அவர் வந்து எமோஷனல் ஆகிட்டார். செகண்ட்ஸில் கூட அவர் அவ்வளோ டிப்ரெஷன் வந்திருக்காரு. ஆனால் இது உண்மையுமே நிறைய யங்ஸ்டர்ஸ் கனெக்ட் ஆகும். ஒரு வாட்டி, ஒரே ஒரு வாட்டி சாவ போகிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறமாச்சு கஷ்டம், சோகம், கோபம் எல்லாத்தையும் விட்டெறிஞ்சு எதை பற்றியும் யோசிக்காமல் மயிரா போச்சுன்னு ஒரே ஒரு வாட்டி சிரிச்சிருந்தேன்னா. லைஃப் இஸ் ஷார்ட், கீப் காம் அண்ட் ஸ்மைல். இது உண்மையிலுமே நிறைய பேர் நடந்தது, எனக்கே நடந்தது. அதெல்லாம் கணேஷ் ரத்னம் ஷோ என் மனசு வந்து அப்படியே சொன்ன மாதிரி தான் இருக்குது இந்த விஷயம். மியூசிக் வந்து நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து நிறைய டிப்ரெஷன், லவ் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு வந்து ரிலேட்டபுளாக இருக்கும் இந்த ஷார்ட் ஃபிலிம். இது வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாக வந்து சொல்லியிருக்கலாம், ஆனால் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குது. இதுலேயே அந்த 60 அந்த 2 minutes ஷார்ட் ஃபிலிம்லேயே பாதி வந்து அவர் அப்படியே சொல்லிட்டார். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கோவமாக இருந்தாலும் எல்லாத்தையும் அந்த கடைசி அந்த கொஞ்சம் நேரத்தில் சிரிச்சிருந்தீங்கன்னா சரியாக போயிருந்துருக்கும் அப்படின்றாரு. உண்மையிலுமே இது ஒரு எமோஷனலான ஷார்ட் ஃபிலிம். இந்த மாதிரி நம்மளாம் எடுக்கலாம்ல. இவ்வளோ ரொம்ப பெரிய கான்செப்ட்லாம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஓவர் திங்கிங் மட்டுமே வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காருன்னா அது இவரால் மட்டும்தாங்க முடியும்.
சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு சூப்பராகவே தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவோட ஒரிஜினல் லிங்க் இருக்குல்ல, ஷார்ட் ஃபிலிம் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த சேனல் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் அவருக்கும். ஸோ அந்த சேனல் பிடிச்சா அவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜிஆர் ஸ்டுடியோஸ் ஃபேன்ஸ்க்காரங்க யாரும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஐ லவ் யூ ஜிஆர் ஸ்டுடியோஸ் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரி, பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு செஞ்சுக்கலாம். நான் வந்து ஏகப்பட்டதாக சொல்லணுன்ட்டு இருந்தேன். நம்மளோட ஓவர் திங்கிங் வந்து ரொம்ப இப்போல்லாம் யோசிக்கிறத விட ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. இந்த வடிவேல் சொல்லுவார்ல, ரொம்ப எல்லை மீறி போகிறீங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. தேவையில்லாத ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி அதை கஷ்டப்படுத்தி, நம்மளையும் கஷ்டப்படுத்தி, மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தி, ஒருத்தரால் இந்த மாதிரி ரொம்ப அஃபெக்ட் ஆனவங்களால தான் இந்த மாதிரிலாம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க முடியும். ஒரு வேளை இது அவருக்கு ஒரு எதாவது ரியலாக கூட நடந்திருக்கலாம். ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்காக கூட இல்லாமல் மற்றவங்களுக்கோட என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரி ரியலாக நடந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வீடியோ வந்து பிடிச்சா வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்காக லெட்ஸ் பை ஃப்ரம் யுவர் ரியாக்ஷன்ஸ்.